மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதயபூர்வமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல போட்ட கையெழுத்தே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை வசதி, பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கான்னு செக் பண்ற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அங்க இருக்கக்கூடிய வகுப்பறைகள் இதையெல்லாம் அந்த சரி செய்வதற்கான அந்த நிதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மாடல் ஸ்கூல்ல சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அந்த கோப்புகள்ல தான் கையெழுத்திட்டேன். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடத்திட்டம், பாடம், வகுப்பறை மட்டுமல்ல கழிப்பறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியர்கள் சொல்ற மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ இல்ல அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? நல்ல கேள்வி சிஸ்டர். நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமா இருக்காது. அவங்கள அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் கால் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். போக்சோ மாதிரி வழக்குகளில் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணாலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதில் 4 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. 1 அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேரில் கூட கிடையாது, ஒரு வீடியோ காலில் கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மத்த கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய தினம் தனுக்கோட்டை நடுநிலை பள்ளியில் 2026 2027 ஆண்டிற்கான நம்முடைய இந்த மாணவர் சேர்க்கையை தொடங்கி வச்சிருக்கிறோம். எங்களுடைய குட்டீஸ், எங்கள் கண்மணிகளுக்கு அவர்கள் முதல் நாள் வருவதற்காக அந்த வண்ண பென்சிலில் இருந்து, பள்ளி சீருடையில் இருந்து, புத்தக பையில் இருந்து, பாட நூல்கள், அது வெறும் பாடத்தை மட்டுமல்ல, அதில் வண்ண படங்கள்லாம் போட்டு அப்படி அந்த புதிய நூல்களை அவங்களுக்கு கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, எங்களுடைய நாயகர்கள் நாயகிகள் இல்லையா, அவர்களுக்கு மலர் மாலை சூடி அவர்களை மகிழ்ச்சியாக இன்னைக்கு வரவேற்கிறோம். இந்த இணைய நிகழ்வில் பங்கெடுத்த என்னுடைய செயலாளர், என்னுடைய துறை அதிகாரிகள் மற்றும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 4 லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டோம். இல்லை, ரொம்ப அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்றாங்க. அதே மாதிரி எல்லா தரப்பு மாணவர்களையும் இன்க்ளூசிவாக அரவணைத்து சேர்த்து போகக்கூடிய ஒரு இடமாக அரசு பள்ளிகள் இருக்கு. அப்படி பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, நெக் டு நெக் தான் இருக்கு. ஆய்வு பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியுமே வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி பள்ளியும் வர வேண்டும். அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். எஸ், இன்ஃபேக்ட் நான் முதல்ல போட்ட கையெழுத்தை முதல் 2 கையெழுத்து போட்டேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல போட்ட கையெழுத்தே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை வசதி, பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கான்னு செக் பண்ற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அங்க இருக்கக்கூடிய வகுப்பறைகள் இதையெல்லாம் அந்த சரி செய்வதற்கான அந்த நிதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மாடல் ஸ்கூல்ல சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அந்த கோப்புகளில் தான் நான் கையெழுத்திட்டேன். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடத்திட்டம், பாடம், வகுப்பறை மட்டுமல்ல கழிப்பறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பள்ளி திறக்க போகுது, எல்லாருக்கும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்கூலுமே அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை நம்ம ஈஸ்வர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வசதிகளையும் கண்ணும் கருத்துமாக நம்ம மெயின்டெனன்ஸ் அதை செய்யணும். அதை ஒருவேளை அவர்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவங்க தொடர்பு கூட உடனடியாக சரி செய்யணும். ஒவ்வொருத்தரா ஆட்சி காலத்தில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளர்ச்சி திட்டம் வருஷத்துக்கு 1,500 கோடி 7,500 கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணி முக்கியமாக இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, இந்த கழிப்பறை, குடிநீர் வசதிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் எவ்வளோ ஃபண்டு செலவாச்சு, ஏன் இன்னும் அந்த உள்கட்டமைப்பு வசதிகளே இன்னும் தேவை, இவ்வளவு பணம் செலவழிச்சு இன்னும் தேவையா அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ இன்னும் எவ்வளோ நீடு இருக்குது?
வெளிப்படையாக சொல்லணும்னா திட்டங்கள் ஒவ்வொரு திட்டமுமே அந்த ரூட்ஸில் போய் வேர்களில் போய் சேருவதை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது அரசியல். சரிப்பா, அந்த திட்டத்துக்கு அவ்வளவு செலவு செஞ்சு அதோடைய அவுட்கம் என்ன, அதோடைய இம்பாக்ட் என்ன மாறி இருக்கு, இன்னும் என்ன மாறணும் எடுத்தா அதுதான் வருங்காலத்திற்கான ஒரு அரசியல். அந்த வருங்கால அரசியல் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். காலை உணவு, மதிய உணவு, இதை போன்ற திட்டங்கள் எல்லாமே இத்தனை லட்சம் பயனாளர்கள் சொல்லி பண்றாங்க. உண்மையிலே 1 லட்சம் பேர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போறதா கணக்கு காட்டுறோம். ஆனா ஒருவேளை அங்க வந்து 80,000 பேர் தான் சாப்பிட்றாங்க, 20,000 பேர் சாப்பிடாம போய் கணக்கு காட்டிட்டாங்கன்னா அதை நாங்கள் டாலரேட்டே பண்ண மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்படும். எத்தனை பேர் பயனாளர்களோ அத்தனை பேருக்கு மட்டும் 100% அதை போய் சேருவதற்கான அந்த மானிட்டரிங் சிஸ்டம்ஸும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை இன்னும் மேம்படுத்துவோம். ஆங்கில வழி கல்வி தான் இப்போ மாணவர்கள் நோக்கி வராங்க. ஆனால் எய்டட் ஸ்கூலில் வந்து ஆங்கில வழி கல்வி வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. நீண்ட காலமாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆசிரியர்களை வந்து உபரி ஆசிரியர்களை தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. எய்டட் பள்ளிகளுக்கு வந்து ஆங்கில வழி கல்வி இல்லை முன்ன மாதிரி இல்லைண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே அந்த ஆப்ஷனுக்கு அவங்க இங்கிலீஷ் அவங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க வந்து தமிழ் மீடியமில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேயும் அவங்க சேர்றாங்க. இதில் எல்லாமே அவங்களை என்ஹான்ஸ் பண்ணுறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்கள் டிஎன்ஏலே இருக்கிறது. அதில் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றலில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட ஸ்பெஷலாக அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆசிரியர் பற்றாக்குறை வந்து 2 நாள் முன்னாடி கூட டிஆர்பிக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம். உடற்கல்வி சொல்லித்தர அந்த பிடி டீச்சர்ஸை கூட வேகன்சியை வந்து சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் பண்ணிடுறோம். இல்லை எய்டட் பள்ளிக்கு இதே மாதிரி தான். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மனுவாக எழுதி கொடுத்துட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் பேசிட்டு ஃபர்ஸ்ட் நானே இதுவே ஒரு எய்டட் பள்ளிக்கூடம் தானே, இங்க வந்து குழந்தைங்களோட குழந்தைடா இருக்கிறோம், டெஃபினட்டா அவங்களுக்கு தேவையானதும் செய்திருப்போம். எஸ், என்ன டிமாண்ட்ஸ் வந்து மெயினா இங்க ஸ்கூல் எஜுகேஷன் பார்ட் வர ஃபண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் டிமாண்ட்ஸ் வைக்கப்பட்டுச்சா? ஏதாவது ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து, நம்முடைய அரசாங்கம் எப்போதும் தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். அது வெறுமனே மேடைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றது கிடையாது. ஏன்னா அதை நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கிறத தாண்டி அது நம்முடைய ப்ரைட், அது நம்முடைய முக்கியமான விஷயம். அதனால அதுக்கு சட்டப்படி முறைப்படி அதை வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். எந்த பிரச்சனைகளும் அப்படிதான். அங்கே என்ன நடந்தது, என்ன பேசணுங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டோம். எல்லாமே இந்த மாநிலத்தின் நலம், இந்த ஸ்டேட் வெல்ஃபேர் தான் நம்முடைய ப்ரையாரிட்டி. அதை முன்னிறுத்தி பல விஷயங்கள் வந்து பேசுகிறோம். இல்லை அதுவுமே அதே தான். நம்ம வந்து எல்லா ஆய்வு பணிகளையுமே நிறைவு செய்து சில விஷயங்களை சட்ட ரீதியாக போராடுறோம், சில விஷயங்களை சட்டமன்றத்தில் வச்சு போராடுறோம், சில விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வச்சு போராடுறோம். ஆனால் இது அதிகாரத்தில் நிர்வாகத்துக்குள்ளார இதுவரைக்கும் இந்த மண்ணுக்காக, இந்த தமிழ்நாடு மக்களுக்காக எல்லாருமே இந்த ஃபார் த பீப்புள்னு எடுத்த ஸ்டாண்ட் அதே ஸ்டாண்டு தான். அதில் கட்சி பேதமோ கட்சி பாகுபாடோ கிடையாது. ஓராசிரியர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் ஓராசிரியருக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ஆசிரியர் இருக்குன்ற ஒரு ரேஷியோ இருக்குது. அது அப்படி சமம் இல்லாமல் அந்த ரேஷியோ ஒருவேளை பிழையாக இருந்தாலும் பல காரணங்கள் இருக்கும். ஒன்று நிதி பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா நிர்வாக பிரச்சனையாக தான் இருக்கும், இல்லை சமூக பிரச்சனையாக இருந்தாலும் அதை அடையாளம் கண்டு சமூக பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பேசி சரி செய்ய உத்தரவிட்டிருக்கிறோம். வேற நிதி பிரச்சனையாக இருந்தால் அது இன்டர்னலாக நம்ம ஃபினான்ஸ்லாம் நாங்கள் பேசி அதை சரி செய்ய வச்சுக்கோம். இல்லை ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு, அதாவது எப்படி எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அவர்கள் எங்களுக்கு முக்கியமோ ஆசிரியர்கள் எங்களுக்கு முக்கியம். அந்த ஆசிரியர்கள் இல்லைனா நாங்கள் யாருமே இங்கே வந்து உட்கார முடியாது. நானே ஒரு ஸ்லோ லேர்னர், நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இங்கே வந்து உட்காந்ததுக்கு என்னோட டீச்சர்ஸ் தான் காரணம். பட் எல்லா பிரச்சனையுமே உடனடியாக சமாளிக்க முடியாமல் சில டீச்சர்ஸோடைய சங்கங்கள் இருக்குது, சிலவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான கேசஸ் வந்து நிலுவையில் இருக்குது. அப்படி நம்ம உடனடியாக அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும். பட் நம்ம கெப்பாசிட்டியில் எதெல்லாம் உடனடியாக தீர்க்க முடியுமோ அதை உடனடியாக பண்ணிட்டோம். நீதிமன்றத்தில் இருக்கிற சட்ட ரீதியாக இது பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியர்கிட்ட சொல்ற மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ இல்ல அவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களா? நல்ல கேள்வி சிஸ்டர். நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமாக இருக்காது. அவங்கள வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் டால் ஃப்ரீ நம்பர்ஸை அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். இப்போ போக்சோ பொறுத்த வரைக்கும் போக்சோ மாதிரி வழக்குகளில் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறோம்.
ஒரு குழந்தைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை வந்தால் அந்த மோஸ்ட் ஆஃப் தி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போக்சோ கேசஸ் ரொம்ப தெரிந்தவங்க மூலமாகவே வரும். அறிந்தவங்க மூலம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கவங்க மூலமாகவே வரும். அப்படி வந்தால் அவங்க யாருக்கிட்டையும் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணாலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதில் 4 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேரில் கூட கிடையாது, ஒரு வீடியோ காலில் கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மற்ற கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 12 மாசத்துல நீதி நிலைப்பாட்டப்படும். 4 சமூக நீதித்துறை. அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதையெல்லாம் துரிதமாக வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு குஹியரன்ஸோட ஒரு கொலாபரேட்டிவாக இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸும் வேலை பார்க்குறோம். அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தப்பு தான். அந்த பிரச்சனைகள் உடனடியாக களையப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிள் நீக்கப்பட்டது, அதே மாதிரி சில இடங்கள்ல பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எல்லா அரசாங்கத்துக்கும் வேணும். எல்லா ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க எங்கள் உறவினர்கள் தான். ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள். அது உடனே விசாரிக்கப்பட்டு அந்த டெக்னிக்கல் கிட்ஸ்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் அப்படி நடக்கல. அது ஏதோ நம்பர்ஸ் இல்ல அப்படிலாம் கிடையாது. நானே இப்போ பார்த்து என் சேம்பர்லேயே அதுதான் விடுது. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க உடனடியாக களையப்பட்டு விடுது. பட் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனாலும் எதுனாலும் பண்ணாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. நம்ம அது சரி என்ன பாலிசி நம்ம அடாப்ட் பண்ணணும்? ஏன்னா டெட் முடிச்சவங்க எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றாங்க. இல்ல ஏடிஎம்கே திமுக அரசாங்கம் சொல்லிச்சு நேரடியாக டெட் எழுதினாலே போதும், 2வது எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தேவையில்லை ஒரு ஜியோ போட்டாங்க, அதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னாங்க, பண்ணலை. இப்போ நீங்கள் அப்படியே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? என்ன பாலிசி அடாப்ட் பண்ண போறீங்க? சார் கேள்வியே ஒரு பெரிய பதிலாக சொல்லிட்டாரு பாருங்க. நல்லது. இப்போ கூட நாங்கள் வரும்பொழுது தொலைபேசியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் நம்ம துறை சார்ந்து என்னென்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்குற பொழுது இந்த டெட் எக்ஸாம் சம்மந்தமாக 2 ஆண்டுகளில் தேர்வாகணுங்கிறது 3 ஆண்டாக மாறி இருக்கு. உடனடியாக அந்த தீர்ப்பு நகலெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது ஆசிரியர்கள் நலன் என்பது மாணவர்களின் நலன், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் என்பது இந்த நாட்டின் நலன். அதனால இது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. அது நம்ம உடனே இப்போ நம்ம டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறதோ, அவங்கள கூப்பிட்டு கிரீவன்சஸ் மீட்டிங் வைக்கிறதோ, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதை ஃபாலோ செய்யப்பட்டு அவர்களுக்கும் என்னால் முடிந்த ஏதோ ஒரு நன்மை, அது 15-16 ஆண்டுகால பிரச்சனையை 15 நாட்களில் சமாளிக்க முடியாது, சரி செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் அடுத்து இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நன்மை நடக்கணுன்ற ஓப்பன் ஹார்ட்டோட திறந்த மனதோடு இருக்கணும். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. போர் பிரச்சனையை பேசி தீர்க்கும் போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் பிரச்சனை தீர்க்க முடியாதா? நம்புங்கள், கொஞ்சம் நேரம் தான். இதுக்குள்ள நீங்க தானே நிறைய क्वेश्चंस NEP அக்செப்ட் பண்ண மாட்டோம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் சொன்னாங்க. அதனால ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. நாம அந்த SEP ஃபாலோ பண்ண போறோமா இல்ல NEP ல இருக்கிறத ஃபாலோ பண்ண? ஐயா SCERT விட என்னையா வேணும்? நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த புக்ஸை நான் அவர் அண்ணனுக்கு மட்டும் ஒரு காப்பி கொடுத்துருங்க, ப்ளீஸ் வாங்கி பாருங்க. இது அரசியலே கிடையாதுங்க. நான் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி அந்த புக்கை நீங்கள் தூக்கி பாருங்க. கண்டிப்பாக இந்த மாநில நலன் சார்ந்து நம்முடைய மாநில கல்விக் கொள்கையே போதுமானது. சரி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.